ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு மார்ச் மாத பலன்களாக இந்த பகுதியில் பார்க்க இருக்கோம். நம்ம கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிரகங்கள் என்ற நட்சத்திரம் அது தொடர்பான பாவங்கள் இதுதான் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற பாணியில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம உபநட்சத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதத்தை கணிச்சிக்கிட்டு கோச்சார பலன் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய கேள்விகள் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். இப்போ இந்த மாத பலன் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ இந்த மாதத்தில் மார்ச் 1ஆம் மார்ச் 14ஆம் வரைக்கும் சூரியன் 8ல் இருக்கார். சரி, 8ல் இருந்தால் அது கெட்ட ஸ்தானமாச்சே, நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு கேட்டால், அவர் குருவோட நட்சத்திரத்தில் போகிறார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 8ல் இருக்கிற சூரியன் நமக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மனோபயத்தை கொடுத்தாலும் பாதிக்காத அளவுக்கு அந்த குரு நம்மளை காப்பாற்றி கொண்டு போகிறார். அதனால் 5ஆம் வரைக்கும் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த டைம் மட்டும் 1ஆம் 5ஆம் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. ஏற்கனவே சிரமங்களை அனுபவிச்சுட்ருப்போங்க. அவங்களுக்கு அந்த 5ஆம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். 18ஆம் மார்ச் 18ஆம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. இப்போ நமக்கு அட்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் இந்த மாதத்தில் சனி மாதிரி வேலை பார்க்குற சூரியனை பார்க்குறோம். அதனால் இந்த டைமில் வேலைக்கு நல்லா இருக்குது, ஹெல்த்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்கும்போது 12ல் செவ்வாய் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ நேர்கதியில் போகிறாரு. குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, சொந்த தொழில் பண்ணுறோம், அதில் எல்லாம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும், நல்ல நன்மைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, போலீஸ் லைனில் இருக்கவங்க, செக்யூரிட்டி லைனில் இருக்கவங்க, இராணுவத்தில் இருக்கவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மாதம். அடுத்தபடியாக புதன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, புதன் நமக்கு 9ல் சனியை போல தான் செயல்படுறார். மார்ச் 16ஆம் வக்ரகதியில் வேறு போகிறார். பட் எப்படி போனாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன் சனி மாதிரி தான். அதனால் 8ல் இருக்கிற சனி மாதிரி செயல்பட்டதுனால நீங்கள் இப்போ ஒருத்தர்கிட்ட புதுசாக பழகிறதாகட்டும், அதே மாதிரி இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறதாகட்டும், ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, உயர்கல்வி, இது மாதிரியான விஷயங்களில் செயல்படுறதாகட்டும் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா இதில் எல்லாம் தடைகள் காமிக்குது. இப்போ அப்பா கூட பேசுகிறதுல பிரச்சனை வந்துடும், அல்லது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், அல்லது பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது நடந்துகிட்ருக்குன்னா அது நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். ஸோ இந்த டைம் இப்படி இருக்கிறனால இந்த முயற்சிகளை தள்ளி போடுங்க. இடம் மாற்றுறதாகட்டும், டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ஒரு பத்திரப்பதிவுறதாகட்டும், பூர்வீக சொத்து பிரச்சனையாகட்டும், பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து எதாக இருந்தாலும் இப்போ இந்த கொஞ்சம் ரிலாக்ஸாக கம்மி பண்ணிக்கோங்க, இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு இந்த சனியினுடைய உபாதைகள் குறையும். மறுபடியும் குருவை பார்த்தோம்னா அவர் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்குறாரு, நமக்கு நண்பர்களை கொடுக்குறாரு, உதவிகளை கொடுக்குறாரு, மூத்த சகோதர வழியில் சில நன்மைகளை கொடுக்குறாரு. ஸோ எண்ணிய லாபங்கள் அதெல்லாம் நமக்கு மனசுக்கு கிடைக்கிறதுக்கு குரு ரொம்ப நல்லா ஒத்துழைக்கிறார். இப்போ சனியே குருனுடைய சாரத்தில் தான் இருக்கார். மார்ச் 29ஆம் சனி பெயர்ச்சி. 8ல் இருக்கிற சனி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அட்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. பட் இப்போ கூட என்ன அப்படின்னா, அந்த லாபத்தில் இருக்கிற குருவினை போல் சனி செயல்படுறதுனால சனியினால் பிரச்சனை கிடையாது. சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் நமக்கு பிரச்சனை தருது. அதுதான் நம்ம புதனை சொன்னேன். இப்போ அடுத்தபடியாக சுக்கிரனை சொல்கிறேன். இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வீடு கட்டுறது, நம்ம உறவினர்கள், தாயார் வர்க்கம், இதெல்லாம் சுக்கிரனை சேர்ந்தது. ஆண்களுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். அடிஷ்னலாக நம்ம பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இந்த உறவு முறைகளில் சிக்கல் இருக்குது,
ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்ததுக்கே நான் தனியாக பதிவு போட்டிருந்தேன். அதில் சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதனால் 9ஆம் இடம் என்பது அந்நிய நபர்களுடைய சகவாசங்கள். அதன் மூலம் நம்ம வந்து ஒரு அவமானத்தை அடையிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, சண்டை வர்றது, கஷ்டப்படுறதெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் அப்படியே நடக்காது. நமக்கு திசா புத்தியில் சுக்கிரன் ராகு அந்த மாதிரி 8, 12 தொடர்பில் இருந்தால் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தபடியாக இப்போ ராகு கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் வீட்டில் ராகு இருந்தாலுமே இப்போ வந்து சனி நட்சத்திரத்திலேருந்து அவர் குரு நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் மாறிட்டார். அதாவது புரட்டாதி 4ஆம் பாதத்தில். அதனால் இவ்வளவு நாள் இருந்த ஒரு கடுமை இப்போ குறைஞ்சிரும். இந்த ராகு வந்து சாரமாற்றம் மாறுறது வந்து நல்ல விஷயம். இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு கடுமை இருக்காது. இப்போ முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே போல் அந்நிய நபர்கள் பழக்க வழக்கங்களில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வெளிநாடு படிக்கிறதுக்கு போகிறது அல்லது உயர்கல்வி இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து தடையாக இருந்ததெல்லாம் இப்போ விலகிடும். அதுக்கு வந்து ராகு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சூரியனை போல் செயல்படுறதுனால முற்பகுதி மார்ச் 14 வரைக்கும் நாம் என்ன ஒரு மெசேஜ் பண்ண நினச்சாலும், யார்கிட்ட தகவல் தொடர்பு பேச நினச்சாலும் அது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கிடுது. குறிப்பாக கூட பிறந்தவங்க, பின் சகோதரி வகையில் பிரச்சனைகளை கொடுக்குது. ஸோ அட்டம சனி அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கு அது சனி வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ண முடியல. ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் மூலமாக அந்த சனியினுடைய துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள், கடைநிலை ஊழியர்கள், வயதானவர்கள், அனாதை ஆசிரமங்களில் இருக்கவங்க, மாற்றுத்திறனாளிகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம வீட்டிலையே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நாட்களில் எந்த விதமான ஹெல்ப்போ பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரம் கொடுக்கலாம், அதாவது துணிமணிகள் கொடுக்கலாம், பாக்கெட் மணி மாதிரி கூட கொடுக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள்கள் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் நடக்க முடியாமல் இருக்காங்கன்னா ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம், அதே மாதிரி கொடை வாங்கி கொடுக்கலாம், சில பேருக்கு நம்ம காலணிகள் கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே சனியினுடைய கடுமையை, சனியினுடைய கெடுதலை வந்து குறைக்கக்கூடியது. அதனால் அஷ்டம சனியிலிருந்து இந்த மார்ச் 29ஆம் தேதி விடுதலை அடைய போகிறோம். நல்லா இருக்குது. பட் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் சரியான தீர்வு. இப்போ நமக்கு பணம் கொடுக்கறது கிரகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம லக்னத்துக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அதை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும். அடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த 8ஆம் இடத்துலேருந்து விலகிறதுனால அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நமக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.